ஹாய் வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 அடுத்த ப்ரமோ வந்துருச்சு. இந்த ப்ரமோவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன டாஸ்க்கு கொடுக்குறாங்க, என்ன விளையாடுறாங்க ஒன்றுமே புரியலை. ஏதோ ஒரு 3 டீமை பிரித்து விட்டு அதில் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே பாயிண்ட்ஸை கொடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெபிள் டாஸ்க்கு, ராஜாங்கம் டாஸ்க்கு, பொம்மை டாஸ்க்கு, இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் வேறு லெவலில் விளையாண்டுருப்பாங்க. முக்கியமாக அசீமோட சீசன். இதில் என்னமோ டீம் பிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த டாஸ்கையும் நாசம் பண்ணி அவங்களும் அவங்களோட இதுகளை வீணாக்கிக்கிட்டு மக்கள்கிட்ட தன்னோட ஓட்டை குறைச்சிக்கிறாங்க. சபரி ஒரு பக்கம் இந்த சாட்டர்டே சண்டே ரோஸ்ட்டுக்கு பிறகு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். திவ்யாவும் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. புதுசு 1 வீக் 2 வீக்கில் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. பட் இப்போ நல்லா டவுன் ஆகிட்டாங்க. சாண்ட்ரா ஒவ்வொரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு கலகத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திவாகர் போன உடனே என்ன செய்கிறது, என்ன விளையாடுறது அப்படின்னு புரியாமல் அங்கங்கே ஓடி ஓடி போய்கிட்டே எல்லாத்துட்டையும் மொக்க வாங்கிக்கிட்டு அவங்க கேமை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க் காலையிலே பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அதாவது இருந்த இடத்துலையே அவங்கவுங்க யாரை நாமினேட் பண்ணணுமோ அவங்க எழும்பி நாமினேட் பண்ணலாம். இப்போது யார் பண்ணாலும் பாரு என்ன செய்கிறாங்கன்னா ஓடி போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி அந்த குரூப் இருக்கு இல்லையா, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் பாரு, இப்போ சுபிக்ஷாவும் சேர்ந்துருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடுத்து நம்ம இவங்களுக்கு இத்தனை ஓட்டு நம்ம இவங்களை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீசனில் பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க, நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்களோட சுய புத்தியில் தான் ஒருத்தரை நாமினேட் பண்ணணும். பட் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூடி பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்ணுறாங்க. இது சரியாக தவறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் இதுக்கு கண்டிப்பாக கண்டிக்கணும். இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவில் விஜய் சேதுபதி சார் இதை பற்றி கொஞ்சம் எடுத்து பேசணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, அப்புறம் பிரஜின், திவ்யா அவங்க 3 பேர் சபரி, விக்ரம், கனி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. அந்த குரூப்பிசத்தை நாங்கள் ஒழிக்கத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை சொல்லிட்டு வந்தவங்க இங்கே தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த குரூப் ஃபார்ம் ஆகுறதுல பாரு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த குரூப்பை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொருத்தருமே இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனி அவங்களோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லாவே பேசினாங்க, ஓப்பன் அப் ஆகியிருக்காங்க. அடுத்ததாக அதுக்கு பிறகு விக்ரமும் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருமே தனியாக பிரிஞ்சு அவங்கவுங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களாம் பிரிஞ்சு கேமை ஸ்டார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் திவ்யா, பாரு, சாண்ட்ரா, பிரஜின் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க. அப்போ இது ஒரு குரூப்பிசத்தில் தான் நாமினேட் பண்ணுறாங்க. இதே விஜய் சேதுபதி சார் கட்டாயம் சாட்டர்டே சண்டேவில் கேட்டே ஆகணும். திவ்யா இப்போ ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. திவ்யா அந்த குரூப்பை விட்டு வெளியில் தனியாக கொஞ்சம் விளையாடினாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பாரு அப்படி தான், கத்தினாலும் சண்டை போட்டாலுமே நல்லா விளையாடுறாங்க. தனியாக விளையாடினா நல்லாயிருக்கும். சாண்ட்ரா, பிரஜின் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வெளியில் போனால் இன்னொருத்தரோட கேம் இன்னுமே மேலே வரும், நல்லாயிருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.